Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கரண்ட் பிளஸஸ் அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ்க்காக வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிகினர்ஸ் வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு 200ல இருந்து ஒரு 100 குள்ள என்ன மாதிரி ஃபிஷஸ் வாங்கலாம் அண்ட் அவங்களோட ஃபிஷ் டேங்கை வந்துட்டு எப்படி செட்டப் பண்ணலான்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே இருக்க போகுது. சோ நம்ம ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு இப்ப கொளத்தூருக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. சோ கொளத்தூர்ல போயிட்டு நம்ம என்ன மாதிரி ஃபிஷஸ் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிள் இருக்கு அண்ட் நம்மளோட பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபிஷஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்திரலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சோ நம்ம அடுத்த வீடியோ போட்டுருக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்ல நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வந்துட்டு இந்த வீக் கொளத்தூர் போகணும்னு இருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க வீடியோவை. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம கொளத்தூர் போகணுன்னே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இருந்த ஃபிஷஸ் எல்லாமே வந்துட்டு கம்மியான ரேட்டில் தான் ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குற மாதிரி போயிருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே வந்துட்டு ஒரு பிகினர்ஸ்க்கான பண்ணுறக்கூடிய ஒரு வீடியோன்றனால எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 150 இல்லைனா வந்துட்டு ஒரு 100க்குள்ளேயே பார்க்கலான்ற மாதிரி தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இங்கே 100 ஃபிஷஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ 100 ருபீஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபிஷஸ் வாங்கலாமோ அதை மட்டும் தான் நம்ம அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருந்தோம் போன வீடியோவில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 80 இருக்கும் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 70, அது கீழே பார்த்தீங்கன்னா 100. இந்த வீடியோ வந்துட்டு மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணது ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரி ஃபிஷஸ் வாங்கலாம் அண்ட் வந்துட்டு ஒரு பிகினர்ஸாக வந்துட்டு நம்ம கொளத்தூர் போனால் ஃபிஷஸ் வந்துட்டு நம்மளே செலக்டராக வாங்கிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு அங்கே போய் எடுத்துருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்ககிட்ட 40 ருபீஸ்லேருந்தே ஒரு பேக் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 40 இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அபோவ் வந்துட்டு ஒரு 150 ஒரு 200 அதாவது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு 100 தான். ஸோ நீங்கள் ஒரு 100 ருபீஸ் வச்சுட்டு ஒரு கோல்டு ஃபிஷ் ஒரு 3 நாள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்துட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கு சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே பீட்டா ஃபிஷஸாக இருக்கட்டும், இல்லை மாலியாக இருக்கட்டும், இல்லை ஏஞ்சல் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு அப்படியே வச்சுருந்தாங்க. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்லேருந்தே ஒரு பேக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 100 ருபீஸ் கொண்டு போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 8 மீன் கிட்ட தான் வாங்கிட்டு வரலாம். ஸோ அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸோட ரேட் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் பெரிய ஃபிஷஸும் இருந்துச்சு. ஸோ ஒரு 300 வாங்கணும் இல்லை ஒரு 250க்கு வாங்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு டேங்க் டெக்கரேட் பண்றதுக்கு வந்துட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வச்சிருந்தீங்கன்னா டேங்க்கும் நல்லா வந்துட்டு டெக்கரேட் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு டேங்க் மேலே வைப்பாங்க அண்ட் டேங்க் சைடில் கூட வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக வச்சு வந்துட்டு கொஞ்சம் அழகாக காட்டுறதுக்காக வச்சிருக்குது. ஸோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸோட ரேட்டுன்றது இந்த வீக் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. அண்ட் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இந்த வீக் கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு. நான் நிறைய கடையில் போய் பார்த்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்களே வந்துட்டு பார்க்கலாம் வீடியோவில் கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கிளைமேட்னால அப்படின்றாங்க. பட் கிளைமேட் அந்தளவுக்கு வெயில் வந்துட்டு இல்லை ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக. பட் இருந்தாலும் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பீட்டா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பேக் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 6 மீன் இருக்குது. ஸோ ஈச் அதாவது ஒரு பீஸ் வந்துட்டு 10 ருபீஸ் அப்படின்ற மாதிரி தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் அதாவது கப்பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வந்துட்டு இந்த வீக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே இருக்கிறது கீழே ஃபுல்லாமே 100 அண்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா 100 இருந்துச்சு. ஸோ இந்த வீக் வந்துட்டு நீங்கள் தாராளமாக போய் ஒரு ஃபிஷ்ஷஸ் வாங்கணும் இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் பல்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீக் நீங்கள் போகலாம். பட் இருந்தாலும் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு கொஞ்சம் டீஹைட்ரேட்டாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு வரக்குள்ளேயே சில ஃபிஷ்ஷெல்லாம் வந்துட்டு தலைகீழியாக போயிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டாட வைக்குமே வந்துட்டு நல்லா சேஃபாக தான் இருக்கும். அண்ட் பேரட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கூட இந்த வீக் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேரட் ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான். அண்ட் அது இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு இந்த வீக் நிறைய கோல்டு ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஸோ கோல்டாக இருக்கட்டும் இல்லை பிளாட்டியாக இருக்கட்டும் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஸோ யாராச்சும் வந்துட்டு பிளாட்டி லவர்ஸ் இல்லைனா வந்துட்டு மாலி வேணும் இல்லைனா வந்துட்டு மாலி ப்ரீடிங் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் நிறையவே ஃபிஷ்ஷஸை பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு நிறையா குவாலிட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் ப்ரைஸும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஒரு 100 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் மாலி ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா 25 பீசஸ் வந்துட்டு தராங்க. ஸோ 25 பீசஸ் ஜஸ்ட் ஃபார் 100ன்ற மாதிரி தந்துருந்தாங்க. ஸோ ஒரு மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெரிய சைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்துட்டு சின்ன சைஸாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் தான் நான் சொன்னது. அண்ட் இவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இல்லாமல் வேறு ஃபிஷ்ஷஸ் இருக்கான்னு கேட்டிங்கனாலும் அவங்ககிட்ட ஒரு ஃபார்ம் மாதிரி பின்னாடியே சின்னதாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் டேரெக்டாகவே பார்த்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை வந்துட்டு என்ன மாதிரி டைப்பில் கேட்குறீங்க அண்ட் எவ்வளோ சைஸில் கேட்குறீங்கன்றதை அவங்க கரெக்டாக வந்துட்டு பிடிச்சி கொடுப்பாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு இம்போர்ட்டடெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட் காப்பி மட்டும்தான். ஸோ ஏன் ஃபஸ்ட் காப்பின்னு சொல்கிறேன்னா நம்ம நார்மலாகவே வந்துட்டு ஒரு இம்போர்ட்டர் வாங்கினா அது கீழே ஃபஸ்ட் காப்பின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரீட் எல்லாமே கிடையாது, எல்லாமே கிராஸ் ப்ரீட் ஆகி வந்தது தான். ஸோ யாரும் வந்துட்டு அதை ஏமாந்து வந்துட்டு இம்போர்ட்டர் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லி விற்றாலும் நீங்கள் வந்துட்டு வாங்காதீங்க, பார்த்துட்டு வாங்குங்க. அண்ட் அப்படியே உங்களுக்கு இம்போர்ட்டர் ஃபிஷ்ஷஸ் தான் கப்பீசஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு சில கடைங்கள்லாம் இருக்குது.
அங்கே போனீங்கன்னா அவங்க டேங்க்லேயே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிடும். ஸோ இது நம்ம வாங்குறது நல்லதா இல்லையான்னு கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த மாதிரி ஃபிஷஸ் தான் நான் சொன்னது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்குது. பட் இருந்தாலும் பெரிய சைஸாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் வந்துட்டு நல்லாயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்காகவே தனியாக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷை வந்துட்டு எப்படியும் 40லேருந்து ஒரு 30 குட்டி போடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நிறையா கொண்டு போய் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிங்க்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ மாலியெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு சேல் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நானும் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல்லே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மாலி வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட நிறையா ஆனதுக்கு வந்துட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நமக்கும் வந்துட்டு இந்த மாதிரி சேலிங் ஆப்ஷன்ஸ் இல்லைனா வந்துட்டு ப்ரீடிங் எடுக்கணும், நிறைய ஃபிஷ்ஷஸ் வளர்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன். அண்ட் இந்த வீடியோலாம் கேட்குறேன். மறக்காம வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்னன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நியூ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் கபுட்டோ கொய் பார்த்தீங்கன்னா நிறையாவும் இருந்துச்சு. ஸோ அந்த கபுட்டோ கொய்யும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 80 தான். ஸோ 2 ஃபிஷ்ஷை வந்துட்டு நல்லா பெரிய சைஸு, பட் 80 ரூபீஸ்க்கு வந்துட்டு சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீக் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா வந்துட்டு வேறு யாராச்சும் வந்துட்டு குளத்தூர் போய் மீன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே போயிட்டு அவங்க ஃபிஷ்ஷஸ் இவ்வளோ தான் வந்துட்டு பார்க்குறக்கு இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போனால் வந்துட்டு நம்மளும் ஓகே இந்த ஃபிஷ்ஷஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நான் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஃபிஷ் டேங்கை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான பிளானிங் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குது. அண்ட் கொஞ்சம் பீட்டா ஃபிஷ்ஷஸும் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பர்ச்சேசிங் வீடியோவே போட்டுடலாம் டேரெக்டாகவே. நம்ம ஜஸ்ட் வந்துட்டு இப்போ வீடியோ எடுக்கிறது போய் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி ஒரு வீடியோவை போடுவோம். அண்ட் அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்த்து நம்ம போய் ஃபிஷ்ஷஸ் வாங்கலாம். அண்ட் நான் காட்டின கபுட்டோ கொய் இங்கே இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நிறையா புது வகையான ஃபிஷ்ஷஸும் இருக்குது. இந்த கபுட்டோ ஃபிஷ்ஷஸ் தான் சொன்னேன். ஸோ 2 ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ்ன்னு சேல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எதுவுமே வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் டீஹைட்ரேட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி நான் போனப்போ அப்படி இருந்துச்சான்னு தெரில. நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ தட் நமக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். அண்ட் பை ஃப்ரம் கரண்ட் யூ பிளேசஸ் சைனிங் ஆஃப். ஜஸ்ட் பை டேக் கேர். பாய்.